சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆர் லஞ்ச் மெனு ரெசிபிங்க. மின்ட் ரைஸ், புதினா சாதம், அதுதான் பண்ண போகிறேன். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தட்டில் வந்து ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இந்த கல்பாசி அது துளியோண்டு சும்மா வாசனைக்கு வச்சுருக்கேன். 1/4 கப்பு தேங்காயோட முந்திரி பருப்பையும் புதினா பச்சை மிளகாய், ஒரு காரம் வந்து நம்ம ஒரு 5லேருந்து 7 மிளகா சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். அந்த புதினாவையும் பச்சை மிளகாவையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்குனதும் அப்படியே சுருங்கி துவண்டு போயிடும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி இதை ஒரு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். இந்த கப்பாலேயே நான் 1 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. குக்கிங் வாட்டர் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை அப்படியே நம்ம சூடு பண்ணி ரைஸில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் 1:2ன்ற ரேஷியோவில் எடுத்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக 1 pot ரைஸாக பண்ணுறதுனால 1:2 தண்ணி உங்களுக்கு சரியாக இருக்குங்க. இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. நீங்கள் பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம், ஆர்டினரி சாதம் வடிக்கிற பச்சரிசிலையும் பண்ணலாம். நான் டைரெக்டாக 1 pot ரைஸாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு தொட்டுக்க பாய் விட்டு கத்திரிக்காய் கிரேவி, அதுதாங்க. இதை செஞ்சுட்டு அடுத்தது அந்த கிரேவியும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். கடைசியாக மின்ட் ரைஸ் வித் கத்திரிக்காய் பிரிஞ்சால் கிரேவியோட உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. எண்ணெய் காஞ்சதுங்க, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, அதை வதக்கிட்டு அப்புறமா இந்த ஸ்பைசி ஐட்டத்தை சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ், வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுங்க இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து இந்த சாதத்துக்கு உண்டான உப்பையும் போட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. அந்த மசாலாலேருந்து ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துலையும் அந்த மசாலா வாசனை போனதுக்கு அப்புறமும் இந்த பாருங்கள், ரைஸை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஊறின அரிசியை அந்த அரிசியை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு வதக்கிட்டு 2 கப்பு தண்ணி சொன்னேன், அதை இப்போ அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி அப்படியே ஊற்றி ஒரு லைமை புழிஞ்சி விட்டுட்டு நல்லா கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுத்தது ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மொத்தம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான், அவ்வளோதாங்க. இடையில ஒரு தடவை பாருங்கள், லேசாக அடியில் கிளறி விடுங்க. போட்டு ரொம்ப கிளறினீங்கன்னா பாசுமதி ரைஸ் உடஞ்சி போயிடும். பார்த்து கிளறி இறக்குங்க. இப்போ இந்த புதினா சாதத்துக்கு கத்திரிக்காய் சட்னி சொன்னேன் இல்லையா, பாய் விட்டு கத்திரிக்காய் கிரேவி, அதுதாங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோடையே ஒரு 3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை இந்தமாரி நறுக்கி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலையாக இருந்தாலும் சரி, பச்சை நிலக்கடலையாக இருந்தால் வறுத்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை திருப்பி ஒரு தடவை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து ஆற வச்சு இதை நல்லா மிக்சியில் பவுடர் டைப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணி ஒரு கப்பு புளித்தண்ணிங்க.
ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன இதுக்கு தாளிக்கலான்ட்டு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, பாருங்க. நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையே வதக்குவோங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா எண்ணெய் கக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா அந்த கத்திரிக்காயும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி கொஞ்சம் அதில் ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம புளித்தண்ணியை ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு தகுந்த உப்பையும் போட்டுட்டு நல்ல ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு கொதிக்க விடுங்கங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு காட்டுறேன் பாருங்கங்க. நல்லா வதங்கி அப்படியே ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்புலேருந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்கங்க. அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கங்க, கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப்பு புளித்தண்ணியை கொஞ்சம் டைல்யூட்டாக கரைச்சது திக்காக ஊற்றுனீங்கன்னா ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு ஊற்றுங்க போதும். புளித்தண்ணி ஊற்றி அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்காங்க. சேர்த்து இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதாங்க. நான் சேர்த்துட்டு காட்டுறேன் இருங்க. இப்போ பாருங்கங்க, இந்த பொடியையும் இதோட நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸுங்க அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் மூடியை போட்டு நல்லா இதை ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த கடலை, எள்ளு, இந்த பொடி இதோட நல்லா எல்லாம் மெர்ஜாகி இந்த ஒரு பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மசாலா ஸ்மெல் அது கொஞ்சம் போகிற வரைக்குங்க. ஏன்னா கடலையை போட்டு இந்த பொடியை போட்ட உடனே அப்படியே திக்காக கிரேவியாக வந்துடுங்க. ஏன்னா அதோட தன்மையே அப்படி தான். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மறுபடியும் காரம், உப்பு, இந்த வெள்ளை டேஸ்ட்டு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை கூட்டி குறைச்சிக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. விருப்பப்பட்டால் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இல்லாட்டியும் ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ பாய் விட்டு கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இது என்ன ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரெல்லாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதாங்க பக்குவமே. நான் உங்களுக்கு சாதத்தோடு இதை நான் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கங்க, அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரம்லாம் அழகாக எண்ணெய் அப்படியே கக்கிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. எங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு கிரேவி. அப்படியே இறக்கி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம புளி ஊற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா. நாட் ஒன்லி பிரியாணி, சாதாரண ஒயிட் ரைஸில் கூட இந்த கிரேவியை நீங்கள் போட்டு பிசைஞ்சு முட்டை பொரியல், ஆம்லேட், இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் அவரைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல், அதுமாரி எது வேணாலும் இதோட காரம் இல்லாமல் அப்பளம், சிப்ஸு எது வேணாலும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க. என்னங்க, நல்ல அருமையான புதினா சாதம், பாய் விட்டு கத்திரிக்காய் கிரேவிங்க. அப்படியே சுட சுட இருக்குங்க ரெண்டும் சூப்பராக. நான் ஏற்கனவே இந்த கிரேவியோட இந்த புலாவ், அதாவது புதினா சாதத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஐயோ அப்பா,
செம்ம ரிச்சாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக. நீங்களும் இதே மெத்தடில் நான் சொல்லி கொடுத்தபடியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ஆர் லஞ்ச் மெனு எப்படி வேணாலும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. சீக்கிரமாக டக்குன்னு குயிக்காக பண்ணலாம். இந்த கிரேவியை நீங்கள் முத நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்கூல் கோயர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ் யாராக இருந்தாலும் டக்குன்னு இந்த சாதத்தை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இந்த கிரேவியை நம்ம சைடிஷ்ஷாக தொட்டுவிட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. நான் சொன்ன மாதிரி சைடிஷ் ஆஸ் யூ லைக், நமக்கு என்ன வாய்க்கு பிடிக்குதோ அதை தொட்டு சாப்பிட வேண்டியதாங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நிறை குறைகளை சுட்டி காட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னோடய சேனல் நல்லா க்ரோத் ஆகுங்க. நான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் தான். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.